ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 2024 எந்த நாள் வருகிறது தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க உகந்த நேரம் எது அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்தடையும். அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கிறது சமீப காலமாக நிறைய பேர் வழக்கமாக வச்சுருக்காங்கங்க. தங்கம் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுமான அப்படிலாம் இல்லைங்க. தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கம் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இந்த நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் அப்படின்றது தாங்க ஐதீகம். அதுக்குன்னு தங்கம் தான் வாங்கணும் இல்லை, தங்கம் வாங்கினா இன்னுமே சிறப்புங்க. ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா தங்கம் விற்கிற விலையில் எல்லாராலும் போய் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. அட்சய திருதியை என்றாலே வளர்க என்று தாங்க பொருள். அதாவது அட்சய திருதியை நாளில் நம்ம செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது ஒரு நம்பிக்கைங்க. அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்களும் அதே போல் மென்மேலும் பெருகுங்க. சித்திரை மாதத்தில் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுதுங்க. அட்சயம் என்றாலே அல்ல அல்ல குறையாதது என்பது தாங்க பொருள். 15 திதிகளில் 3ஆவதாக வரும் திதி தாங்க திருதியை. அதுதாங்க அட்சய திருதி. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறாருங்க. எனவே தான் நம்ம குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் இருக்குங்க. இதனால தான் நம்ம அட்சய திருதி நாளில் பொன் வாங்குறது சிறப்பாக இருக்குங்க. இப்போ தெரியுதா ஏன் நம்ம தங்கம் வாங்குறோம் அன்னைக்குன்ட்டு. இந்த அட்சய திருதியை தமிழ் மாதமான சித்திரையில் வரும் வளர்பிறை அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த அட்சய திருதியை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 மே 10ஆம் தேதிங்க, வெள்ளிக்கிழமை காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையுதுங்க. தங்கம் வாங்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 10 மற்றும் 11 2 நாளுமே நம்ம காலையில் 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவது ரொம்பவே உகந்ததுங்க. அந்த மாதிரி நம்ம வாங்குறதன் மூலமாக ஆண்டு முழுவதுமே லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தங்கம் வாங்க முடியாதவங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்களை வாங்கலாங்க. ஏன்னா தங்கத்தை விட நமக்கு உணவு உண்ற மளிகை பொருட்கள் மிகவும் அத்தியாவசியமானது, அவசியமானதும் கூடங்க. அதனால முடிஞ்ச அளவு முக்கியமான பொருட்களான கல்லுப்பு, மஞ்சள் தூள், அரிசி, விரலி மஞ்சள் கூட நீங்கள் வாங்கலாங்க. இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலையோ நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க. முக்கியமாக மகாலட்சுமி தேவியும் பெருமாளையும் சேர்த்து வழிபடணுங்க. இந்த நாளன்று அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. நம்ம இந்த நாளன்று எந்த ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த பொருளை கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சு வழிபடணுங்க. நெய்வேத்தியமாக பால் பாயசம் செஞ்சு வச்சு படைக்கிறது மிகவும் விசேஷமானதுங்க. உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் தங்கத்தை தவிர என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கலாங்க, வாகனம் வாங்கலாங்க. ஏற்கனவே வாங்கிய சொத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த நாளில் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. இந்த நாளில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தலாங்க. வீடு பால் காய்ச்சறதோ இல்லை வீட்டில் ஒரு கல்யாணம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இந்த நாளில் நடத்தினா ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இல்லை வேலை வாய்ப்பு ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்ற போது இந்த நாளில் தொடங்கினா மென்மேலும் வளரும் என்பதும் ஒரு ஐதீகங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தானத்திலே சிறந்தது அன்னதானம்ங்க. ஸோ உங்களால் முடிந்த தானங்களை செய்யலாங்க. ஒரு தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் சரி, எந்த தானம் உங்களால் முடியுதோ, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி தரது அப்படின்ற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குரிய பாவங்களை நீக்கி புண்ணியங்களை அதிகமாக சேர்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்சய திருதியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேங்க. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.